இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ரோஸ் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஸ்லீவ்க்கு பேப்பர் பேட்டர்ன் ரெடி பண்ணிக்கோங்க. அதில் ரோஸோடைய லென்த் எவ்வளோ தூரம் வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. நான் 7 inches மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ண இடத்துல நாட்ச் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் ஷேப்பில் இன்னொரு பேப்பர் எடுத்து அதை டயக்னல் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ண ஏரியாவில் இந்த ஸ்லீவை ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்லீவோடைய கர்வ் ஃபோல்டட் சைடு இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரோஸோட லென்த் எங்கே மார்க் பண்ணமோ அது டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு டேப் போட்டு அதை ஒட்டிடுங்க. இந்த கோன் ஷேப்பில் இருக்கிற இந்த ஷேப்க்கு ஆப்போசிட்டில் தான் ஸ்லீவோட கர்வ் வர மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணிட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி அதை கட் பண்ணிக்கோங்க. கிளாத்தில் சிங்கிள் ஃபோல்ட் மட்டும் பண்ணிவிட்டு ஸ்லீவோட கர்வ் அந்த ஃபோல்டு ஏரியாவில் வர மாதிரி பேட்டர்ன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரியே நீங்களும் கட் பண்ணுங்கள். 2 பக்கமும் கட் பண்ணதுக்கப்புறமா ஸ்லீவோட கர்வை கட் பண்ணுங்கள். இந்த ஏரியாவில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்லீவை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்லீவை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஷேப்பில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஸ்லீவில் வி மாதிரி ஒரு ஷேப் இருக்குல்ல, இந்த ஷேப் தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும். இந்த வி கிட்ட வரும்போது பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். நாச்சஸ் கொடுத்துட்டு இப்போ இதை டர்ன் பண்ண போகிறோம். நம்ம சாக்ஸ்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இந்த கோன் ஏரியாவை மட்டும் இப்படி நல்லா இழுத்து விட்டிங்கன்னா ரோஸ் மாதிரி ஷேப் அழகாக வந்துடும். இது ஒயிட் கிளாத்துங்கிறதுனால ரொம்ப விசிபிளாக தெரியல, பட் நீங்கள் வேறு கலரில் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ரோஸோட ஷேப் வர மாதிரி நீங்கள் ஹேண்ட்ஸ்லேயே நல்லா அதை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரோஸ் ஷேப் ரீட்டைன் ஆகிறதுக்கு அங்கங்கே குட்டி குட்டியாக ஹேண்ட் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. சின்ன சின்ன நாச்சஸ் போட்டால் போதும். அது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் அந்த ஷேப் அப்படியே கலையாமல் இருக்கும். சென்டரில் மட்டும் பேர்ல் ஆர் பீட் வச்சு இதை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இப்போ நார்மலாக ஸ்லீவ் நாம் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் ஃப்ராக்லேயோ இல்லை ப்ளவுஸ்லேயோ வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம்.